குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவார் தெரியுமா? அப்போ அந்த ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்த்தாலே அந்த குழந்தையினுடைய சிரிப்பிலேயே கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தையினுடைய சிரிப்பிலேயே நாம் இறைவனை தரிசிக்க முடியுமே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னது தப்பே இல்லையே. நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்தானே. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா குரு என்பவரை நமக்கு தெய்வமாக, தெய்வத்திற்கு சமானமாக நாம் மதிக்க வேண்டும், நாம் அவரை வணங்க வேண்டும் சொல்றார். ஏன்னா அவர் தான் நம்ம தெய்வத்துக்கு கிட்ட கூட்டு போறவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் இறைவனை நேரில் தரிசிக்க முடியுமா? அப்படி முடியும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இறைவனை நேரில் தரிசிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியும். எப்படி சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி பார்த்தோம்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா? அப்போ பெற்றோர்கள் தான் நாம் தினந்தோறும் கண்ணால் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள். அவர்களை நாம் முறையாக வணங்கி வர வேண்டும். இதனை ஒரு பாயிண்டா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி சொல்லியிருக்க, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். உயிர்கள்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும், அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பிலேயே நாம் இறைவனை அனுபவித்து உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதற்காகத்தான் நிறைய புராண கதைகளை சொல்லி வைத்திருப்பார்கள். இவ்வளவு ஏன் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவார் தெரியுமா? அப்போ அந்த ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்த்தாலே அந்த குழந்தையினுடைய சிரிப்பிலேயே கள்ளம் கபடம் இல்லாத அந்த குழந்தையினுடைய சிரிப்பிலேயே நாம் இறைவனை தரிசிக்க முடியுமே. தனியாக இறைவனை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். சார், நான் என்ன கேட்கிறேன், நீங்க வேற மாதிரி பதில் சொல்றேன். நீங்க பிலாசபிக்கலா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் தத்துவார்த்தமாக அப்படின்னு சொன்னா, இது தத்துவார்த்தம் இல்லை, அனுபவபூர்வமான உண்மை. நம்முடைய பெரியவர்கள் நமக்கு அனுபவித்து சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்ங்கிறதுக்காக சொல்றோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொன்னது தப்பே இல்லையே. நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்தானே. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா குரு என்பவரை நமக்கு தெய்வமாக, தெய்வத்திற்கு சமானமாக நாம் மதிக்க வேண்டும், நாம் அவரை வணங்க வேண்டும் சொல்றார். ஏன்னா அவர் தான் நம்ம தெய்வத்துக்கு கிட்ட கூட்டு போறவர். இதுதான்ப்பா தெய்வம் நமக்கு காமிக்க போறவர் யாரு சொன்னா நம்முடைய குரு. ஆக அந்த குருவையும் வணங்க வேண்டும். அதன் மூலமாக நிச்சயமாக நாம் இறைவனை தரிசிக்க முடியும். என்ன சொன்னா, இந்த கலியுகத்தை பொறுத்தவரை எப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னா, தெய்வாம் மானுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லிட்டா. இறைவன் எப்படி வருவார்னா மனிதனுடைய வடிவத்திலே தான் வருவார். தெய்வாம் மானுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லிட்டா. நம்ம தெய்வம்னு சொன்னா நமக்கு சினிமால காமிக்கிற மாதிரி தலையில கிரீடம், உடம்பெல்லாம் நீளம், நெத்தியில பளிச்சுன்னு நாமம் போட்டு கையில சங்கு சக்கரத்தோட தான் நிற்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. நம் உடனேயே அவர் பயணித்து கொண்டிருப்பார், நமக்கு பக்கத்திலேயே வந்து கொண்டிருப்பார். ஒரு இக்கட்டான சூழலிலே நம்மை பாதுகாக்கின்ற வகையிலே நம்ம கையை பிடிச்சி இழுத்து நம்மை காப்பாற்றுவார். சொல்லுவார் தெரியுமா, தெய்வம் மாதிரி வந்தாம்பா, காப்பாத்தினான், டக்குன்னு நிறுத்திட்டா எங்க போனான்னே தெரியல அப்படின்பா. என் குழந்தை தவறி தண்ணியில ஏதோ ஒரு போட்ல போயிட்டே இருந்தோம், குழந்தை விழுந்துருத்து, திடீர்னு ஒரு பையன் போட்ல இருந்து குதிச்சான், டக்குன்னு எங்க ஸ்விம் பண்ணி என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தா, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த பையனையே காணோங்கிற மாதிரி சொல்லுவா. அப்போ அந்த இடத்திலே வந்தது இறைவன் தான் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா? தெய்வம் அங்கே அந்த பையனுடைய வடிவத்திலே வந்திருக்கிறதுங்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் சொல்றேன். இதுபோல் நிறைய சம்பவங்களை நாமே நம்முடைய அன்றாட வாழ்விலேயே சந்தித்திருப்போம். ஒரு எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எந்த வண்டியுமே வந்திருக்காது, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கோம், நம்ம நிறைய ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்போம், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்போம், யாருமே வந்திருக்க மாட்டா. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் கார்ல கிராஸ் பண்ணிட்டு இருப்பார், கை போடுவோம், டக்குன்னு நிறுத்திருப்பார், டக்குன்னு நம்ம வீட்டில் யாருக்கு உடம்பு சொல்லி அவங்களை ஏற்றிட்டு நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் இறங்கி பார்த்தா அவர் இருக்க மாட்டார். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை காப்பாற்றிட்டு இருப்போம். நம்ம யார் ஆயிஷன் போனோமோ அவளை காப்பாற்றிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பேசுவோம் தெரியுமா, உட்காந்து யோசிக்கும் போய் சொல்லுவோம், தெய்வம் மாதிரி ஒருத்தர் வந்தார்ப்பா, கார்ல ஏற்றிட்டு வந்தார், திரும்பி பார்த்தா அவரை மனுஷாலையே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக தெய்வம் எப்படி வரும் என்று சொன்னால் மனிதனுடைய வடிவத்திலே தான் வரும். அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு இவர் கேட்டிருக்காரு இல்லையா? என்ன பண்ணணும்னு சொன்னா, நாம் எதை செய்கிறோமோ அதைத்தானே திரும்ப அறுவடை செய்வோம். எந்த விதையை விதைத்தோமோ, வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுக்க முடியும், திணை விதைத்தால் திணையை அறுக்க முடியும் சொல்லிருக்கால. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ங்கிற மாதிரி நம்ம எந்த விதையை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் பயிராக மறுபடியும் பெற முடியும் அல்லவா? அப்ப என்ன பண்ணணும்?
நாம் நல்லபடியாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் ஆன உதவியை இயலாதவர்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு இறைவனை ஒரு நாள் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். எப்பொழுது நமக்கு இறைவன் எப்போ தேவை, நம்ம எப்ப இறைவனை கூப்பிடுவோம், நமக்கு ஏதோ ஒரு ஆபத்துங்கிற சூழல்ல தானே. அந்த ஆபத்தான சூழலிலே ஒருத்தர் வந்து கை கொடுப்பான் தெரியுமா, அவன்தான் இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மை சுற்றி உள்ளவரிடத்திலே அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யாருடைய மனமும் வருத்தப்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் நாம் சாபத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாதா பிதா குரு இவர்கள் மூவரையும் நாம் வரிசை கிரமப்படி மாதா பிதா குரு இவர்களை நாம் வணங்கி வந்தாலே தன்னால் தெய்வம் என்பது நம் கண் முன்னால் வந்து நிற்கும். இதுவே நிதர்சனமான உண்மை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.